எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் எஸ்.டி. ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள், ராசி பலன்களை பார்ப்போம். ஜூன் மாதம் வியாழக்கிழமை 19/6/2025, உத்தராயணம், விசுவாச வருடம், ஆனி மாதம் 5ஆம் நாள். இன்றைய திதி நவமி திதி. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 முதல் 1:30 வரை. மாலை கௌரி நல்ல நேரம் 6:30 முதல் 7:30 வரை. இன்றைய நாளுக்கான ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் 6 மணி முதல் 7:30 வரை. இன்றைய திதி நவமி திதி. இன்றைய யோகம் சௌபாகிய நாம யோகம். இன்றைய கரணம் தைத்துளை கரணம். இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம். சந்திராஷ்டமம் நட்சத்திரம் மகம் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மேஷத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் சூரியன் குரு புதன், சிம்மத்தில் செவ்வாய் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சந்திரன் சனி. இன்றைய நாளில் என்ன செய்யலாம்? அதாவது குருவாரத்தை குரு வழிபாடுன்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்தது, இந்த கணவன் மனைவி பிரிவினை வருது இல்லைங்களா, அவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, நீங்க எல்லா ஆலயத்துக்குள்ள போகும்போதும் வாங்கி செல்கின்ற பொருள் உங்கள் நினைவை கொடுக்கும். வாசனை மிகுந்த மலர்கள், இனிப்பு பொருட்கள், ஒரு கற்கண்டா இருக்கலாம், மல்லிப்பூவா இருக்கலாம், இது 2 போதுமானது. கணவன் மனைவி சேர்ந்து போய் ஒரு அர்ச்சனை செய்து அவங்க கொடுக்குற அந்த புஷ்பத்தை வாங்கி மனதார இறைவனை பிரார்த்தித்து வைக்கும்போது, ஒரு வாரமும் இது நடக்கும்போது அந்த குடும்பத்தில் பிரச்சனையே வராது. நிறைய பேர் பார்க்குறோம், கோயிலுக்கு போகும்போது நல்லா போகிறாங்க, திரும்ப வரும்போது சண்டை போட்டுக்கிட்டே வராங்க. சாமி உங்க கூடவே வராது. உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சி இருக்கவே இருக்காது. டென்ஷனோடவே ஓடுவீங்க, டென்ஷனோடவே வருவீங்க. அதனால தான் ஆலயத்தில் இந்த அன்னைக்கும் ஐயனுக்கும் திருமணத்தை நடத்தி நமக்கு காட்டுறாங்க. அதே மாதிரி சிவனோட ஆலயத்தில் அந்த பள்ளி அறை பூஜை 2 பேரும் எப்படி சேர்த்து வைக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம காட்டுறதுக்காக தான் இந்த ஆலயங்களே. ஒருத்தரும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஆலயத்துக்கு போய் ஒரு 10 சுற்று 15 சுற்றுனீங்கன்னா வாக்கிங் போகிற அவசியம் வருமா? வராது. சிந்தையில் ஐயனையும் நம் நடைபாதையில் இருக்கின்ற விஷயங்களையும் நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது நமக்கு வாழ்க்கையில் எந்த ப்ரெஷருமே வராது. தனியாக இதுக்குன்னு எதையும் பண்ண தேவையில்லை. இன்னும் நிறைய தப்பு பண்ணுறாங்க. உடல் பயிற்சி வேற, உடல் உழைப்பு வேறனே தெரிய மாட்டேங்குது. புரியுதுங்களா? ஆலயத்துக்கு போகிறோம், அவர் ஐயர் என்ன வேணாலும் பண்ணட்டும், பூஜை பண்ணுறவங்க என்ன வேணாலும் செய்யட்டும், நீங்கள் எப்படி சாமி கும்பிட்றீங்க அதுதான் முக்கியம். உள்ள தூய்மையோடு இறைவனை வழிபடுங்கால் குடும்பம் அமைதியாக இருக்கும். அங்கே போய் சண்டை போட்டுன்னு வந்தீங்கன்னா இன்னும் சண்டையை அதிகப்படுத்தி தான் காட்டும். அங்கே சாமி மட்டும் இல்லை, பூதகணங்களும் இருக்கிறது, இறைவன் மட்டும் இல்லை. பார்த்துருக்கீங்களா? சரி, அதை நாளைக்கு பதிவில் சொல்லுவோம். இன்று ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, மேஷத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் ஒரு சுப செலவுகள் வருகின்ற அமைப்பு உள்ளது. உற்றார் உறவினர் வகையில் செலவுகள் உண்டு, பிள்ளைகள் வழியில் செலவுகள் உண்டு. அதாவது பள்ளி கல்லூரி கட்டணங்கள் கட்டுவதற்கான செலவுகள், அல்லது உங்களுக்கே புதிதாக படிப்பின் மீது ஆர்வம் வந்து புதிய கல்வியை ஒரு பயிற்சி எடுத்துக்கொள்ளோட அமைப்பு இன்று உண்டு. அதனால எல்லாமே வாழ்க்கைக்கு தேவையானது தான். செய்து மகிழ்ச்சி அடையுங்கள். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசியை பொறுத்தவரையிலும்
கிரகங்கள் அத்தனையும் சூப்பரா இருந்தாலுமே ராசி அதிபதி விரயத்தில் இருக்கிறாரு, அந்த ஒரு குறை. அப்ப என்ன ஆகுதுன்னா, செலவு வருகிறது வரவு, ஆனா செலவாயிடுது, அது இருத்தி வைக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதே மாதிரி கடன்கள் சீக்கிரமா தீர மாட்டேங்குது. என்னதான் பேர் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு நம்ம கிட்ட இருந்தாலுமே அது செய்கின்ற முயற்சியெல்லாம் சில சமயம் தடைப்பட்டுருதுன்ற விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு இந்த நாள் சில நற்செயல்களால் நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. இதனால உங்களுக்கு சில விஷயங்களால் மாறி நடக்குங்க. நல்ல நாள் இன்னைக்கு. மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ஒரு டென்ஷன், எரிச்சல், மன அமைதி இல்லாமல் இருக்கிறது, என்னமோ பண்ணுது எனக்கு என்ன சொல்ல தெரியல அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கிறதுலாம் இன்னைக்கு நடக்கும். அதுவும் சூரியன் குரு சேர்க்கை நல்ல எண்ணங்களையும் நல்ல செயல் திட்டங்களையுமே மாறக்கூடிய அமைப்பு இருக்கும். அதனால கொஞ்சம் அமைதியா நிதானமா இருந்து நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதை மட்டும் செய்யுங்க, வெற்றி அடைவீர்கள் இன்று உங்களுக்கு. கடகராசி அன்பர்களே, கடகத்தை பொறுத்தவற்றில் இந்த நாள் வந்து ஆக்கம் ஊக்கம் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு வெற்றிகரமான அமைப்பு. எந்த பிரச்சனையும் இல்லை கடகத்துக்கு. அந்த மாதிரி ஜாலியா போய் ஜாலியா வரலாம். ஆனா அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. செலவு என்ன பண்ணலாம்னு யோசிப்பாங்க, என்ன முயற்சி செய்யலாம்னு யோசிப்பாங்க. இந்த மாதிரி முயற்சிகளை அலைக்கழிக்கின்ற அமைப்பா இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு இந்த சில பிரச்சனைகள்லாம் உண்டு. அதெல்லாம் இருந்தாங்கன்னா அந்த கடகம் சூப்பராகவே இருக்கும். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ஒரு சொல்லுவாங்களே, எல்லா வேலையும் செஞ்சுட்டேன், அதுல எந்த விதமான நன்மையும் கிடைக்கலன்றாங்க இல்லையா, அந்த ஒரு அமைப்பு தான். ஆதாயம் மிக்க ஒரு பொறுப்புள்ள ஒரு நல்ல நாள் இன்று உங்களுக்கு. கன்னி ராசி அன்பர்களே, கன்னியை பொறுத்தவரையில் இந்த நாள் வந்து ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம், அரவணைப்பு. என்றோ செய்த உதவிக்கு திரும்ப பரிபாலனை உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதாவது ஒரு போட்டின்னு வந்துட்டா நீங்க சிங்கன்னு சொல்லுவீங்க, அந்த மாதிரி எல்லாமும் கொடுத்து நன்மை அடையக்கூடிய ஒரு அமைப்பு இன்று உங்களுக்கு உண்டு. துலாம் ராசி அன்பர்களே, துலாமை பொறுத்தவரையில் இந்த நாள் வந்து ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு. பிள்ளைகள் வழியில் செலவுகள் உண்டு. எப்பொழுதும் தொழிலில் வந்து கவனமா இருங்க, கவனச்சிதறல் பண்ணாதீங்க. வேறு ஒரு தொழில் மாத்திக்கலாமான்னு நினைப்பீங்க, அதுக்கும் இப்பொழுது வாய்ப்புகள் அதிகம் காணப்படுகிறது. விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிகத்தை பொறுத்தவரை இந்த மாசம் வந்து இந்த மாசத்திலேயே வந்து உங்களுக்கு ஒரு டென்ஷன் ரிலீஸ் கிடைச்சிரும். எல்லாமே நடந்து முடிகின்ற அமைப்பு, வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு, எல்லாமே சிறப்பா இருக்கிறது. கவனமுடன் பணியாற்றுங்கள், வெற்றி நிச்சயம். தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்து மட்டும் இந்த நாள் வந்து ஒரு நட்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. அது வந்து சில மாற்றங்களை உங்களுக்கு உண்டு பண்ணி கொடுக்கும், ஜெயிக்க வைக்கும். ஆனால் அதுவே ஒரு பாதகத்தையும் கொடுக்கும். இன்றைய நாளில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க, தொழிலில் கவனமாக இருங்க. கல்வி பயிலும் மாணவர்கள் புதுசாக என்ன கோர்ஸ் பண்ணலாம் அதை பற்றி கவனம் வச்சுக்குங்க. நீங்கள் நினைக்கிறது நடக்கும். தனுசுவை பொறுத்தவரையிலும் இப்போ நாள் நேர காலங்கள்லாம் சூப்பராக இருக்குது, ஜெயிச்சு போயிட்டே இருக்க வேண்டியது தான். மகர ராசி அன்பர்களே, மகரத்தை பொறுத்து மட்டும் இந்த நாள் வந்து ஒரு அற்புதமான நாள் தான். என்னன்னா உங்க மனக்குழப்பத்தை உங்களால் தீர்த்துக்க முடியாது. எங்கேயோ போற விஷயத்த உங்களுக்கான விஷயமா நினைச்சு சிந்திச்சுக்கிட்டு அதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஆணாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்களால் சில பிரச்சனைகள் வர காத்திருக்கிறது. கவனமும் எச்சரிக்கையும் தேவை. குறிப்பா ஆன்மீகத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கு நிறைய வந்து சோதனைகள் வர காத்திருக்கிறது. கவனம் எச்சரிக்கை தேவை. கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்தவரை இந்த நாள் வந்து ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நல்ல நாள். கல்வி, கேள்வி, படிப்பு, வேலை வாய்ப்புகள் இருக்கிறவங்க அல்லது வயது முதிர்ந்து இருக்கிற கும்பராசி அன்பர்கள் தங்களோட உடல் பிணியை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நாளில் இருக்கிறது. எப்பொழுதும் மகிழ்ச்சியா வாழக்கூடிய அமைப்பு உங்களிடத்தில் இன்று உண்டு. மீனராசி அன்பர்களே, மீனத்தை பொறுத்த மட்டும் இந்த நாளில் வந்து ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு. சந்திரன் சனி சேர்க்கை,
சில குழப்ப முடிவுகளை தவிர்த்துக்கணும். சனி ஏற்கனவே உங்களுக்கு சில பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அங்கே சந்திரன் வரும்போது என்ன ஆகுது, உங்கள் பூர்வீகம் உங்கள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல என்னதான் நடக்குது அப்படின்றத பார்க்கலாம் அப்படிங்கிற அமைப்பு உங்களுக்கு தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே போகாதீங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க, தானாக நடக்கும். நீங்கள் இருந்து வேடிக்கை மட்டும் பாருங்க. நீ தான் ஆச்சா போச்சுன்னு வேட்டி தூக்கி எடுத்துன்னு போனீங்கன்னா ஜெயிக்கவே முடியாது. உங்கள் பேரில் பழி வந்துடும். சற்று சாந்தம் நிதானம் தேவை இன்று உங்களுக்கு. அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.